ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டிக்காய் புளிக்குழம்புங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். வெண்டிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. இது மாதிரி கழுவி நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுட்டு அதை 2-3 பீசஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுங்க. பூண்டு 6லேருந்து 7 பல். தேங்காய் ஒரு அரை மூடி திருவி எடுத்து வச்சுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைக்கேற்ப. பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்துங்க. கடுகு, வெந்தயமும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவுங்க. இதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்ப்போமா. இந்த குழம்புக்கு நம்ம அரைக்க வேண்டியது இந்த தேங்காவையும் சாம்பார் பொடியும் ஒன்றா போட்டு அரைச்சி ஒரு விழுதாக எடுத்து வச்சுங்க. இப்போ அந்த சாம்பார் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெண்டிக்காய் புளி குழம்புக்கு நம்ம வானிலை அடுப்பில் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம கடுகு, வெந்தயமும் இதில் சேர்க்க போகிறோங்க. இதில் நம்ம இப்போ கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணுறோங்க. ஸோ கடுகு வெடித்து வெந்தயம் அந்த ஃப்ளேவர் வரப்போ இதில் பெருங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அதில் வெங்காயத்து, பச்சை மிளகாய், வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள். பூண்டு ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ணிடுறோங்க. ஸோ இதை லைட்டாக ஒரு வணக்கிட்டு இதில் நம்ம நல்லா வெட்டி வச்சுருக்க வெண்டிக்காவை இந்த எண்ணெயிலே தாங்க நம்ம வதக்கணும். ஸோ வெண்டிக்காய் வெட்டுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கழுவிடுங்க. எண்ணெய் வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம கழுவ முடியாது. அதனால் வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரிங்க. இல்லைன்னா வளவளப்பாக இருக்கும் வெண்டிக்காய். ஸோ இது நல்லா வணங்கினோடனே நம்ம இதில் வெண்டிக்காவை இப்போ ஆட் பண்ணிடுறோம். ஸோ வெண்டிக்காவும் இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றாவே வணங்கிடும். அந்த டைமில் ரொம்ப ஈஸியான புளி குழம்புங்க இது. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதை ஒரு வணக்கிடுங்க. அனலை கொஞ்சம் மீடியமாக வச்சுடுங்க. இப்போ கொஞ்சம் வெண்டிக்காய் நல்லா வணங்கினோடனே நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோங்க. இது காய் போட்ட உடனே போட வேணாம், கொஞ்சம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஸோ இதை கொஞ்சம் வணக்கணுன்னே நல்லா அந்த வெண்டிக்காய் வணங்கினோடனே அப்புறமா தான் நம்ம இதில் புளியை ஆட் பண்ணுவோங்க. புளியை நீங்கள் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுங்க. வெண்டிக்காய் நல்லா வணங்கிடுச்சு, அந்த வளவளப்பு தன்மை நீங்கி இருக்கு. இப்போ நம்ம இதில் புளியை விட்டுருவோங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வெண்டிக்காய் வணக்கும் போது தண்ணி ஈரம் இல்லாமல் காய் அரியணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கழுவிட்டு வெண்டிக்காய் தொடச்சிட்டு அரிஞ்சிங்கன்னா அந்த வளவளப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பொரியல் செய்யணுனாலும் சரி, எதுனாலும் சரி, காயை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரிங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் வணங்கணும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிடணுங்க. ஒரு கொதி வரப்போகுது. காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்க்கணும். ஸோ அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்க்க போகிறோம். தேங்காயும் நம்ம சாம்பார் பொடியும் ஆட் பண்ணீங்களா, அதை இதில் சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா விடணுங்க. விட்டு நல்லா அந்த எண்ணெய் மேலே இதாகி வர அந்த பதத்தில் இந்த குழம்பு இறக்கிட்டோம்னா வெண்டிக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், வெண்டிக்காய் புளிக்குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம உப்பு காரம் என்னங்கிறத கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க. பத்தலைன்னு இந்த நேரத்தில் போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நல்ல ருசியான புளிக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. வெண்டிக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான புளிக்குழம்பு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதுங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.